வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் டாக்டர் நா. க. மங்கள முருகேசன். ஒரு பேராசிரியரா, திராவிட இயக்க ஆய்வாளரா, இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் தமிழக மக்களுக்கு செய்த பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல மதவாத அரசியல்கள்லாம் பெருகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழக அரசியலே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் திராவிட இயக்கங்களோட பங்களிப்பு தமிழக மக்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொன்னோம்னா அண்ணா அவர்கள் செய்த பணிகள் தமிழக மக்களுக்கு எவ்வளவு தூரம் இன்னைக்கு வரைக்கும் அது அவங்கள அந்த ஒரு எழுச்சியோட கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவரோட நினைவு நாள் வர நேரத்தில் நம்ம நினைவு கூற வேண்டிய அவசியத்தில் இருக்கும். ஒரு திராவிட இயக்க ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு அண்ணா அவர்கள் தமிழக மக்களுக்கு ஆற்றிய தொண்டு, திராவிட இயக்கங்களுக்கு அவர் செய்த பணிகள்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி உங்களுடைய பார்வையிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழகத்தில் வாழ்ந்த இரவா புகழ்பெற்ற தலைவர்களில் தந்தை பெரியாருக்கு பின் மிகவும் சிறப்புமிக்க தலைவராக விளங்குகின்றவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் தம்முடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், ஒரு மாபெரும் இயக்கத்தை தலைமையேற்று நடத்துகின்ற ஆற்றல், பிறரை மதித்து போற்றுகின்ற பண்பு, மனிதநேயம் போன்ற பல்வேறு கோட்பாடுகளின் விளைவாக அண்ணா அவர்கள் மறைந்து 49 ஆண்டுகள் ஆன பின்னரும் கூட அதாவது 2-3 தலைமுறையினை கடந்த பிறகும் கூட இன்றும் கூட அண்ணாவின் நினைவு போற்றப்படுகிறது என்று சொன்னால், இந்த நினைவானது இன்று மட்டுமல்ல இன்னும் பல ஆண்டுகளுக்கு பேரறிஞர் அண்ணா என்ற ஒரு மாபெரும் மனிதர் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்பதை இந்த மண் நினைவித்து போற்றுகின்ற வகையிலே அவருடைய நினைவுகள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால், ஏனென்று நீங்கள் கேட்கலாம். முதலாவதாக அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு. தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டின் விளைவாகத்தான் தமிழினுடைய பெருமை இன்றைக்கு உலக மக்கள் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது தமிழனுக்கு ஆற்றிய தொண்டு. தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, தமிழனுக்கு ஆற்றிய தொண்டு. தமிழனுக்கு ஆற்றிய தொண்டு என்று கூறுகின்ற போது அறிஞர் அண்ணா அவர்கள்தான் இந்த மண்ணிலே அடித்தட்டிலே வாழ்ந்த மனிதர்கள், கீழ்த்தட்டிலே வாழ்ந்த மனிதர்கள், சுயமரியாதை என்று சொல்லக்கூடிய தன்மான உணர்வு உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் என்ன வழி வகுத்து கொடுத்தாரோ, என்ன கோட்பாட்டை வகுத்து கொடுத்தாரோ அந்த கோட்பாட்டிலேயே தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சென்றார்கள். தமிழ் மண், தமிழன். மூன்றாவதாக தமிழ் இனத்திற்கு அறிஞர் அண்ணா ஆற்றிய தொண்டு இன்றைக்கும் கூட தமிழ் இனத்தினுடைய பெருமை போற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான். கல்வி அறிவு இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு மேடையிலே அருமையாக பேசுகிறார்கள், தமிழின் சிறப்பை உணர்ந்திருக்கிறார்கள், தமிழ் இனத்தினுடைய பெருமையை பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் திருக்குறள் ஒன்றிலே சொல்வார், சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது. இந்த குறளுக்கு யாரையாவது நீங்கள் சான்று காட்ட வேண்டும், கைகாட்ட வேண்டும் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் கைகாட்ட வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் இதை சொல்லுவதை விட இன்றைக்கு பத்திரிகை ஆசிரியராக விளங்குகின்ற ஒருவர் சொல்லுகிறார், பேரறிஞர் அண்ணா மட்டும் இந்த மண்ணில் பிறந்து இளைஞர்களிடையே எழுச்சியையும் ஏற்றத்தையும் உருவாக்கி இராவிட்டால் இன்றைக்கு வாழ்கிற தமிழ் மக்கள் வேட்டி கட்டாதவர்களாக மாறிவிடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது, தமிழ் என்றால் இழிவு, தமிழன் என்றால் இழிவு என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தமிழ் மக்கள் மாறிவிடுவார்கள் என்று கூறக்கூடிய அளவிற்கு இருந்த நிலையை மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ் சமுதாயத்திலே இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து என்று சொல்லுகிற போது அந்த வாழ்த்துக்கு சிறப்பு கொடுக்க வேண்டும், உயர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வு சாதியை, மதத்தை, இனத்தை கடந்து நம் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது.
இதை கூறுகிற போது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களிடம் ஒருவர் குறும்பாக ஒரு கேள்வியை கேட்டார். தமிழ்த்தாய் என்று சொல்கிறீர்களே, இந்த தமிழ்த்தாய் எங்கே இருக்கிறாள்? தமிழ் என்பது மொழிதானே, தமிழ்த்தாய் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டபோது அவரிடம் பேராசிரியர் அவர்கள் ஒரு அருமையான பதிலை சொன்னார். நீங்கள் பாரத தாய், பாரத அன்னை என்று குறிப்பிடுகிறீர்களே, அந்த அன்னையினுடைய பக்கத்து வீட்டிலேதான் தமிழ்த்தாய் இருக்கிறாள் என்று குறிப்பிட்டார். இவ்வளவு அருமையான பார்வையை நான் உங்கள் முன்னாலே பேரறிஞர் அண்ணாவை பற்றி முதலில் வைக்கிறேன். நிச்சயமா சார். அண்ணா அவர்கள் தமிழக மக்களுக்கு, திராவிட இயக்கங்களுக்கு அவருடைய பங்களிப்பெல்லாம் பேசும்போது அவர் மிகவும் ஒரு எளிமையான மனிதர் அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்கிறத பார்க்குறோம். அண்ணா அவர்களுடைய எளிமையை பற்றி சொல்லுங்க. இந்த நான் பார்த்த தலைவர்களிலே அண்ணாவை போன்ற ஒரு எளிமையான தலைவரை நான் இன்று வரை பார்க்கவில்லை. சிலர் மற்ற தலைவர்களை குறிப்பிடலாம். ஏனென்று சொன்னால் அவர் முதலமைச்சராகிற வரை சட்டைக்கு பொத்தான் கூட போட்டுக்கொள்ள மாட்டார். மேல் பொத்தான் போட்டுக்கா போடவில்லையா, தலையை வாரினோமா, அதெல்லாம் பார்க்க மாட்டார். அதில் எளிமைன்னு சொல்லுகிற போது அண்ணாவிற்கு உடல்நலம் குன்றி விடுகிறது. அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று வருகிறார். அப்போது வீட்டிற்குள்ளே அண்ணா அவர்கள் நுழைகிற போது வழக்கமாக இருக்கிற நிலையிலே வீட்டில் இல்லாமல் ஒரு மாதிரியான குளிர்ச்சியான நிலை இருக்கிறது. அதாவது 1 டன் குளிர்பதன இயந்திரத்தை ராணி அம்மையார் கொண்டு வந்து வீட்டிலே இவருக்கு உடல் நலம் இல்லையே என்பதற்காக 1 டன் ஏசி, நல்லா சிந்திச்சு பாருங்க, 1 டன் ஏசி அண்ணாவுக்கு உடல் நலம் இல்லை என்பதற்காக கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. பார்த்த உடனே அண்ணா பதறி விடுகிறார். சொல்கிறாரு, ராணி இதெல்லாம் ஆடம்பரம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நான் சில குடிசை பகுதிகளில், நான் தவறாக சொல்லவில்லை, போகும்போது பார்க்குறேன் வெளியில அந்த உள்ள இண்டோர் ஏசி இருக்கு பாருங்க, அதனுடைய அந்த இயந்திரம் வெளியில வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சாதாரண ஒரு பேராசிரியராக இருக்கிற என்னுடைய வீட்டிலே 2 அறையில் 2 ஏசி இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய மனைவியை பார்த்து, ராணி இது ஆடம்பரம், வேண்டாமா வேண்டாமா என்று பதறி போய் சொன்னார். இது ஒரு சம்பவம். அடுத்தாற் போல இன்னொரு நிகழ்வை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அறிஞர் அண்ணாவுடைய வீட்டிலே அந்த காலத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்பவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு 4-5 மர நாற்காலிகள் இருக்கும், ஒரு சின்ன கட்டில் மாதிரி இருக்கும், அதில் தான் வருகிறவர்கள் உட்காருவது வழக்கம். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகிவிட்டார். எனவே அண்ணா அவர்கள் முதலமைச்சராகிவிட்டார் என்பதனாலே நிறைய பேர் வருகிறார்கள் அண்ணாவை பார்ப்பதற்கு. எனவே ராணி அம்மையார் அரசாங்கத்திலே சொல்லி வீட்டிற்கு 4-5 இது போன்ற சோபா செட்டுகளை கொண்டு வந்து போட்டு விட்டார். அப்போது அண்ணா உள்ள வந்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே, என்னம்மா ராணி இது என்ன அப்படின்னு. இல்லைங்க, உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவோ பேர் வர்றாங்க, அவங்க உட்கார்வதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சோபா முதலியவற்றை நான் கொண்டு வந்து போட சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அண்ணா சொல்றாரு, ஏன் போட்டேன்னு கோவிச்சுக்கறல ராணி, இன்றைக்கு இந்த சோபா இதெல்லாம் நம்முடைய வீட்டிலே இருக்கிற போது வருகிறவர்கள் உட்காருகிறார்கள் என்பதை பார்க்கிற போது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாளை எனக்கு முதலமைச்சர் பதவி போய்விட்டது என்று சொன்னால் இந்த சோபா செட்டுகளை எல்லாம் அரசாங்கத்தில் எடுத்து போய் விடுவார்கள். அப்படி எடுத்து போகிற போது நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் பெண்ணாகிய உன் மனது அதை பார்த்து வருத்தப்படும். அதனாலே தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், எதுக்குமா இதெல்லாம் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இது பாருங்க, எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்புள்ள ஒரு தலைவரை பெற்ற நாடு என்பதில் இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா சார். எவ்வளோ ஒரு எளிமையா ஒரு முதலமைச்சரா இருந்த இவ்வளோ எளிமையை கடைபிடிச்சு அவரோட வாழ்க்கையில் அவர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லும்போது சிறந்த ஒரு பண்பாளரும் கூட. பண்புன்றதை பற்றிலாம் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கோம். இன்னைக்கு நாடு இருக்கிற சூழல்லையும் மக்களோட எண்ணங்களை பேசும்போது ஒரு சிறந்த பண்பாளருக்கான ஒரு இலக்கணத்தோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. அதாவது பண்பாடுன்னு சொல்லும்போது ஏராளமான நிகழ்வுகளை என்னுடைய மனத்திரையிலே வருகிறது. முதல்ல நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அண்ணாவோடு எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு தொடர்பினாலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வை
நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லிக்கொள்ளவில்லை. 1964ஆம் ஆண்டு மதுரை கல்லூரியிலே நான் மாணவனாக படித்து கொண்டிருக்கிறேன். அப்போது அந்த மதுரை கல்லூரியிலே இருக்கக்கூடிய தமிழ் மன்றத்திற்கு அந்த கல்லூரி ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த 75 ஆண்டுகளில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மதுரை கல்லூரி என்று சொல்லக்கூடிய அந்த வைதிக குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய கல்லூரிக்கு பேரறிஞர் அண்ணாவோ நாவலரோ கலைஞர் அவர்களோ யாருமே வந்தது கிடையாது. எனவே எனக்கு ஒரு ஆவல். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த தமிழ் மன்றத்துக்கு 100 ரூபா தான் ஒதுக்கி இருப்பாங்க. அதனால அவங்கள கூப்பிடுறதுங்கிறது முடியாது. எனக்கு எப்படியாவது அறிஞர் அண்ணா அவர்களே அந்த அழைத்து ஒரு கூட்டம் நடத்திவிட வேண்டும் என்று ஆர்வம். அப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் ஈழத்தடிகள் நிதி திரட்டி கொண்டிருந்தார். எனவே நான் என்ன செஞ்சேன், அப்போது மதுரை முத்து அவர்களை சந்திச்சு, இந்த மாதிரி அண்ணாவை எங்கள் காலேஜுக்கு கூப்பிடணுங்க, மதுரையில் இருக்கிற தியாகராசர் கல்லூரிக்கு பல தடவை வந்திருக்கிறாரு, அமெரிக்கன் கல்லூரிக்கு வந்திருக்கிறாரு, ஆனால் மதுரை கல்லூரிக்கு வந்தது இல்லைங்க இந்த என்னுடைய காலகட்டத்தில். அப்படியா, சரி நீ போய் என்ன செய்ய முடியும், உன்னால் என்ன செய்ய முடியும், இந்த ஈழத்தடிகள் நினைவு நிதிக்கு ஏதாவது நிதி திரட்டி கொடுக்க முடியுமா, எவ்வளோ கொடுக்க முடியுமா, ஒரு 100 ரூபா என்னால் திரட்டி. அன்னைக்கு 100 ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை. உடனே என்ன செஞ்சேன், நானும் என்னுடைய நண்பர் துணை செயலாளராக இருந்த ராமசாமியும் விடுதியில் சென்று ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் 1 ரூபாய் 8 அணா திரட்டி அறிஞர் அண்ணாவை கூப்பிட்டோம். இப்போ தான் நான் அண்ணாவினுடைய பண்புக்கு சொல்ல போகிறேன். கூப்பிடும்போது அந்த கூட்டம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் மின் விளக்கு தடைப்பட்டு மைக்கு பேச முடியாமல் போச்சு. அண்ணா உட்கார்ந்துருக்காரு. அப்போ அண்ணா வந்து ரொம்ப சாதாரணமாக மாணவர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கையில் அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா இது வந்து கொஞ்சம் மேல் ஜாதியை சேர்ந்தவங்க கல்லூரி, கொஞ்சம் தீவிரமாக பேசலாம் அண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், தம்பி கல்லூரிகளில் எந்த அளவிற்கு அரசியல் பேச வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் நான் பேச வேண்டும். நீ சொல்கிறாய் என்பதற்காக நான் இங்கே பேசுவது சரியில்லை தம்பி, நீ அதை உணர்ந்து கொள்வாயின்னு அன்னைக்கு சொன்னது இன்றைக்கும் கூட என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. அடுத்தாப்புல அறிஞர் அண்ணா அவர்கள் பற்றி நினைக்கிற போது மனித நேயம் என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் தான் அண்ணா அவர்கள். அண்ணா அமெரிக்காவிற்கு சென்று விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போகிறார். இது முக்கியமான தகவல், பல பேர் அறியாத தகவல். அப்போது என்ன செய்கிறார்னா, போப்பாண்டவரை சென்று சந்திக்க போகிறார் அண்ணா. சந்திக்க விருப்பம் தெரிவிக்கிறார். நல்ல சிந்திக்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் நாத்திக கோட்பாட்டிலே ஈடுபாடு உள்ளவர், பகுத்தறிவாளர். ஆனால் போப்பாண்டவரை சந்திக்க விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் என்ன நினைப்பாங்க, அந்த போப்பாண்டவரை பார்த்து அவர் கையை தொட்டு அப்படி பண்ணிட்டா ஒரு பெரிய பெருமை என்கின்ற எண்ணம் வந்து நம்முடைய எல்லா மக்களுக்கும் இருக்கு. அண்ணா வந்து போப்பாண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது எல்லாருக்கும் ஒரு வியப்பு. என்னடா அது, அண்ணா போய் போப்பாண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, விரும்புறாரு, கட்டாயம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னபோது சரின்னு சொல்லி போப்பாண்டவரை அண்ணா சென்று சந்திக்கிறார். அவரை வணங்குவதற்காகவோ அவருடையோடு கைகுலுக்குவதற்காகவோ அண்ணா போகல. ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திக்காக போறாரு. என்ன செய்தின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 1952ஆம் ஆண்டிலிருந்து கோவா வந்து, அதாவது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு கோவா, டையூ, டாமன் இந்த 3 பகுதிகள் மட்டும் போர்ச்சுகல் அரசாங்கத்தின் கீழே இந்தியாவோடு சேராமல் இருந்து வருகிறது. அப்போது கோவாவில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாம் கோவாவை இந்தியாவோடு சேர்க்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார்கள். அப்படி போராட்டம் நடத்தியவர்களில் 1952ஆம் ஆண்டில் ரானடே, மோகன் ரானடே என்பவர், அவர் போராட்ம் நடத்தி கைதாகி போர்த்துகீசிய நாட்டிலே லிஸ்பன் தலைநகரத்தில் சிறைப்பட்டிருக்கிறார். 52லிருந்து 69 வரை 17 ஆண்டுகள் லிஸ்பன்ல சிறையில் இருக்கிறார். மனிதநேயம் உள்ளவர்கள் எல்லாம் எப்போதுமே நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுப்பது வழக்கம் இன்றும் கூட. அவர்கள் எவ்வளவு பெரிய 25 ஆண்டுகள் இருந்து விட்டாரா, அவரை விடுவிப்பதில் என்ன தவறு என்று கேட்கக்கூடிய நிலை இன்றைக்கும் இருக்கிறது. ஏனென்றால் மனித நேயம். ஆனால்
ராணடே என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் கூட இல்லாத ஒருவர் 17 ஆண்டுகள் சிறைப்பட்டிருக்கிறார் என்ற உடனே மனிதநேயம் மிக்க இந்த மாபெரும் தலைவர் போப்பாண்டவரிடம் ஒரே ஒரு உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த ராணடேயை நீங்கள் விடுதலை செய்வதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஏனென்று சொன்னால் அது கத்தோலிக்க நாடு, நீங்கள் அந்த விருப்பத்தை தெரிவித்து உங்கள் அழுத்தத்தை கொடுத்தீர்களே ஆனால் 17 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிற ராணடே விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒரே ஒரு கோரிக்கையை வைத்தார் அந்த மாமனிதர். இதோட நீங்க விஷயம் முடிஞ்சிரும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச பிறகு அண்ணா இங்க வந்துடுறாரு. வந்த பிறகு 69 பிப்ரவரி 3ஆம் நாள் அந்த தலைவன், மாபெரும் தலைவன் சந்தன பெட்டியில் கண்ணுறங்க தலைப்பட்டு விட்டார். ஆனால் அண்ணாவினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு ராணடே விடுதலை செய்யப்பட்டார். அந்த ராணடேக்கு ஒரு ஆர்வம், எப்படியாவது அண்ணாவை நேரில் சந்தித்து தன்னுடைய விடுதலைக்கு குரல் கொடுத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கருதுகிறார். எனவே நன்றி செலுத்த வேண்டிய அவர் இங்கே வருகிறார். அண்ணா மறைந்து விட்டார். எனவே அண்ணாவின் கல்லறையில் இருந்து ராணடே கண்ணீர் ஊத்தார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மாபெரும் மனிதநேயர் என்பதை புரிந்து கொள்ளலாம். அவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கை, அவருடைய சிறந்த பண்புகள் ஒன்னொன்றும் நம்ம பேசும்போது அவருடைய பேச்சுக்கு அந்த காலத்துல கல்லூரியில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு எழுச்சியோட இளைஞர்கள் மத்தியில அவர் ஒரு மிகப்பெரிய தலைவரா உருவானது. பதவியில ஒரு குறுகிய காலமே இருந்தாலும் இன்றளவும் போற்றக்கூடிய ஒரு மனிதரா அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கார். நீங்க சொல்றீங்க அவருடைய சாதனைகளை கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நினைவு கூறணும். அந்த சாதனைகளை சொல்றதுக்கு முன்னால இந்த போற்றக்கூடிய மனிதர்கள்னு சொல்லும்போது இன்றைக்கு நீங்க எல்லா தலைவர்கள்ட்டையும் மனிதநேயம் என்று சொல்லுகிற போது காமராஜர் அவர்கள் மனிதநேயம் மிக்கவர். ஆனால் அண்ணாவை பற்றி சொல்லுகிற போது இன்றைக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவிலினுடைய 6ஆம் தலைமுறை மருளாளராக விளங்குகிறவர் பூ மதுரைமுத்து சுவாமிகள். அவர் MA BEd பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர். இன்றைக்கு அவர் ஆன்மீக நெறியில் இயங்குகிறார். அவரிடம் அறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாலே நெகிழ்ந்து போய் விடுவதோடு, நீங்க அண்ணா பத்தி நீங்க ஒரு சாமியாச்சே என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நான் ஒரு தடவை கேட்டேன். கேட்டபோது அவர் சொன்னாரு, என்ன இப்படி கேட்குறீங்க, மாண்புமிகு என்ற சொல்லுக்கு பொருத்தமான ஒருவர் என்று சொன்னால் அறிஞர் அண்ணா ஒருவர் தான் இந்த மண்ணிலேயே மாண்புமிகு அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் மாண்புமிகு மாண்புமிகு போட்டுக்கிறாங்க. ஆனா அண்ணா ஒருவர் தான் மாண்புமிகு என்ற சொல்லுக்கு. ஏனென்று சொன்னால் மாற்றாரையும் மதித்து போற்றுகின்ற பண்பு. நான் முதல்ல சொல்லும் போதே சொன்னேன், மாற்றாரை மதித்து போற்றுகின்ற பண்பு. அப்ப மாற்றாரை மதித்து போற்றுகின்ற பண்பு என்று சொல்லுகிற போது அண்ணா அவர்களிடம் தன்னை எதிர்த்தவர்களையும் மதித்து போற்றுகின்ற பண்பு, தன்னை இழிவாக பேசியவர்களையும் இழிவாக எழுதி. இதுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். அண்ணா காஞ்சிபுரத்திலே அவருடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்கு பக்கத்துல என்ன பண்றாங்க, ஒரு சுவற்றில் ஒருவர் அண்ணாவை இழிவுபடுத்த வேண்டும் என்று அண்ணாவை பற்றி, அவருடைய தாயை பற்றி, இன்றைக்கு தான் ஒருத்தனை திட்டணும்னு சொன்னா அவனுடைய தாயை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா. அவருடைய தாயை இழிவாக எழுதி ஒரு சுவரில் எழுதி வச்சுட்டாங்க. இயக்க தோழர்கள் எல்லாம் ஒரே கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிக்கிற போது அண்ணா அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, எழுதி வச்சுட்டாங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்க, இரவுல போகிறவனுக்கு அதை வாசிக்கிறதுக்கு முடியாது. அதனால அவங்க எழுதி வச்சிருக்கிற இடத்துல ராத்திரி 2 லைட் போட்டு வச்சிங்கன்னா அவங்க படிச்சுட்டு போவாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பண்பு, எவ்வளவு பெரிய பண்பாளர். அதனால மாண்புமிகுன்னு சொல்றது எவ்வளவு பொருத்தங்கிறதுக்கு சொன்னார். அதை விட சட்டப்பேரவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னா நெகிழ்ந்து போய் விடுகிறார்கள் மனிதர்கள். என்னன்னு கேட்டா, அண்ணா உடல்நலம் குன்றி இருக்காரு. உடல்நலம் குன்றி இருக்கிற அண்ணா சட்டப்பேரவையில் வருகிற போது நம்முடைய அப்போது இருந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவராக விளங்கியவர் கே விநாயகம் அவர்கள், திருத்தணியிலிருந்து வந்தவர். அவர் அண்ணாவை சுட்டி காட்டாமல் ஆனால் இயக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில், அவரும் ஆங்கிலத்தில் நல்ல புலமை மிக்கவர்,
அண்ணாவை போல ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை மிக்க தலைவர் நான் இதுவரைக்கும் யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ணா சொல்றாரு, அண்ணாவிட்ட சொல்றாரு அவரு, யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு. அண்ணா உடல்நலம் இல்லாம இருக்காரு. அந்த நேரத்தில் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுனா உன்னுடைய வாழ்நாள் எண்ணப்படுகிறது, நீ இன்னும் அதிக நாள் வாழ மாட்ட அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாரு. சட்டப்பேரவையில் இருந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் ஆத்திரம், எந்திரிச்சு என்ன குதிக்கிறாங்க. அண்ணா எல்லாரையும் அப்படி கை காட்டினாரு. அண்ணாவுக்கு வந்துங்க அவர் இப்படி கை காட்டினா கடற்கரையில் நடந்தது. எல்லாரும் எந்திரிங்கன்னு ஒரு தடவை சொன்னாரு. ஒரு 2 லட்சம் மக்கள் கூடியிருந்தவங்க அண்ணா சொன்ன உடனே எந்திரிச்சாங்க. எல்லாரும் உட்காருங்கன்னு சொன்னாரு. அப்படியே அமைதியாக உட்கார்ந்தாங்க. அத்தகைய ஆற்றல் மிக்க அண்ணா சட்டசபையில் எல்லாரையும் உட்காருங்கன்னு சொன்னார் பாருங்க. உட்கார்ந்த உடனே விநாயகத்தின் மீது ஆத்திரப்படாம அண்ணா சொன்னாரு, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. அவர் சொல்றாரு யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட், இவர் சொல்றாரு மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. எவ்வளவு பெரிய பண்பாட்டு சிறப்பு பாருங்க. இத்தகைய சிறப்பு மிக்க தலைவருடைய சாதனைகள் என்று நீங்க கேட்டீங்க. இந்த சாதனைகள் என்று சொல்லுகிற போது 3 இன்றைக்கும் கூட எல்லாராலும் கூறப்படக்கூடிய ஒன்று. அதுல முதலாவது என்று சொன்னால் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை திருமணம் செல்லும் என்கின்ற கோட்பாட்டை சட்டமாக உருவாக்கியது. இன்னைக்கு எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவோ நடக்குது சுயமரியாதை திருமணங்கள். ஆனால் இந்த சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. ஏன் கொண்டு வந்தாரு நீங்க கேள்வி கேட்கலாம். என்னன்னு கேட்டா, தந்தை பெரியார் எப்படி சுயமரியாதை திருமணங்களை தமிழ் மண்ணிலே ஏராளமாக நடத்தி இருக்கிறாரோ அதுபோலவே இந்த தமிழ் மண்ணிலே அறிஞர் அண்ணாவும் ஏராளமான திருமணங்களை நடத்தி இருக்கிறார். இந்த நிலையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. நம்முடைய திராவிட இயக்க தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்களுடைய மாமனாரும் மாமியாரும் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்கள் இருவருடைய வழக்கு நீதிமன்றத்திலே வந்தது, அவங்க சொத்து பிரிவு சம்பந்தமாக. அந்த 2 பேர் கல்யாணம் பண்ணி அவர்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்த பிறகு 30 ஆண்டுகள் கழித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் 7 அடி நடந்து திருமணம், யாருன்னு கேட்டா ஆசிரியருடைய மாமனாரும் மாமியாரும் 7 அடி நடந்து அந்த திருமணத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியாரே அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். தந்தை பெரியார் நடத்தி வைத்த திருமணம் பெரியாரே நீதிமன்றத்திற்கு வந்து இவர்கள் 2 பேருக்கும் நான் தான் திருமணம் நடத்தி வைத்தேன் என்று சாட்சியும் சொல்கிறார். ஆனால் நீதிமன்றம் என்ன செய்து சட்டத்தை மட்டும் பார்த்துவிட்டு 7 அடி நடந்திருந்தால்தான் இந்த திருமணம் செல்லும். ஆனால் இவர்கள் 7 அடி நடக்காத காரணத்தினால் இந்த திருமணம் செல்லாது என்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வந்தபோது அண்ணா நினைக்கிறாரு, இதுபோலத்தான் நாளைக்கு நாம் நடத்துகின்ற திருமணங்களும் செல்லுபடி ஆகாமல் போய்விடும் என்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக சுயமரியாதை திருமண சட்டம் என்பதை நிறைவேற்றுகிறார். இந்த சட்டம் நிறைவேற்றுவதை பற்றி அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லட்டுங்களா? அந்த திருமண சட்டத்தை சட்டத்துறை நிறைவேற்றி கொடுக்குது. இதை அறிஞர் அண்ணா அவர்கள்ட்ட வருது, ஆங்கிலத்தில் இருக்கு. இந்த திருமண சட்டத்தை அண்ணா பார்த்துட்டு இதை அரசியல் விதிமுறைப்படி வெளியில காட்டக்கூடாது தான், இருந்தாலும் இதை எதற்கும் தந்தை பெரியார்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியையும் அப்போது அண்ணாவினுடைய செயலாளராக விளங்கிய சொக்கலிங்கம் அவர்களையும் அண்ணா பெரியார்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போது தந்தை பெரியார் மருத்துவமனையில் இருக்காரு. அதாவது சுயமரியாதை திருமண சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்னால தந்தை பெரியாரிடம் கொண்டு போய் காண்பித்து வர சொல்கிறார். 2 பேரும் போறாங்க. போன உடனே ஆசிரியர் வீரமணியை தந்தை பெரியார் படிக்க சொல்றாரு. படிச்சுட்டே வர்றாங்க. வரும்போது பெரிய ஒரு இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டு டையிங் ஆஃப் தாலி, அதாவது மங்கள சூத்திரம் என்று சொல்லக்கூடிய அண்டு டையிங் ஆஃப் தாலி. அப்ப பெரியார் கொஞ்சம் வீரமணி கொஞ்சம் நிறுத்து, அண்டு டையிங் ஆஃப் தாலினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டவுடனே, ஐயா தாலி கட்டி, அப்போ தாலி கட்டலைன்னா அந்த கல்யாணம் செல்லாதா அப்படின்னு கேட்கிறாரு ஐயா.
இவங்க 2 பேருக்கும் அப்போ தான் புரியுது. உடனே அண்டு போட்டிருக்கிறதுக்கு பதிலாக வேற வார்த்தை போடணும் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன வார்த்தை போடலாம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே பெரியாரே சொல்கிறாரு, ஆர் டையிங் ஆஃப் தாலி போடு. 4ஆம் வகுப்பு படித்த தலைவன் அண்டு. இவர் சொல்கிறாரு ஆர் டையிங் ஆஃப் தாலி அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு 2 பேருக்கு ஆச்சரியம். திரும்ப கொண்டு வந்து அண்ணா கிட்ட, என்ன பெரியார் பார்த்தாரா என்ன? அண்ணா இந்த மாதிரி ஆர். அப்போ சொல்கிறாரு, வீரமணி நீ எம்ஏ பிஎல் படிச்சிருக்கிற, இவர் சொக்கலிங்கம் அவர்கள் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு, நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன். நம்ம 3 பேருக்கும் தெரியாதது அந்த மாபெரும் தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் சொல்றாருன்னா, தலைவர் என்று அண்ணா ஏற்றுக்கொண்டார் என்றால் தந்தை பெரியார் ஒருவரைத்தான் தலைவராக அண்ணா ஏற்றுக்கொண்டார். அண்ணா அவர்களுடைய அவருடைய அனுபவங்கள், அவர் செய்த சாதனைகள்னு நம்ம பேசினா நிச்சயமா நம்ம குறிப்பிட்ட இந்த ஒரு 25 நிமிடங்கள்ல நம்மளால சொல்லி முடிக்க முடியாது. அவருடைய நினைவு நாள் வரக்கூடிய இந்த ஒரு தருணத்துல அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, எவ்வளவு எளிமையான மனிதராக இருந்திருக்காரு, அவருடைய பண்புகள் என்ன, இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கங்கள் நம்ம சொல்லும் போது அண்ணா அவர்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் பல தலைமுறைகள் இதை நம்ம சொல்லக்கூடிய ஒரு அடையாளங்கள் அவர் அன்னைக்கே எப்படி ஏற்படுத்தி போயிருக்காருன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.